ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையர் அதாவது டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய, அதாவது ஹெச்டிஎம்ஐ ஆப்டிக்கல் அதை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டால்பி டிடிஎஸ் ஆம்ப்ளிஃபையர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். இது அந்த ஆம்ப்ளிஃபையர்ஸ் ரெஃபரன்ஸ் வியூ இருக்குது. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற நம்மளோட ரிமோட் கிட் தான் யூஸ் பண்ணுறோம். இதில் பிளாக் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுவும் இல்லாமல் விவி மீட்டர் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி விவி மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். யூஎஸ்பி போர்டும் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் யூஎஸ்பி போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். குவாலிட்டி வைஸ் நம்ம எந்த குறையும் வைக்கிறதில்ல. அந்தளவுக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துட்றது. இதில் வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஒன்று சொல்கிறேன். இது வந்து நம்ம ஃபுல் பேக்கேஜ் ஒரு ஆம்ப்ளிஃபையர் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம ரெகுலராகவே பார்த்திங்கன்னா இதில் பாட்டம் புஷ் பார்த்திங்கன்னா கோல்டன் புஷ்ஷு, நல்ல ஹெவி புஷ்ஷு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அது நம்ம ஒரு ஷோகேஸில் வைக்கிறோம்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கணும், பார்க்கறதுக்கு நல்லா லுக்காக இருக்கணுங்கிறதுக்காக. இதோட இன்டீரியர் வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறோம். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற நம்மளோட ஓன் பிராண்டோட ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். 24024 5 amps ஹெச்டி ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா 4750 வோல்ட் கெப்பாசிட்டர் 2, அது மாதிரி டயோடு 4 யூஸ் பண்ணியிருக்கோம். ரிமோட் கிட் பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் ரிமோட் கிட்டு. சப்பு மட்டும் கஸ்டமர் வந்து ஒரு ஹெவி பேஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக வசந்தோட சப்பு யூஸ் பண்ணியிருக்கோம். கிரியேட்டிவோட 5 சேனல் போர்டு, அந்த மாதிரி நம்மளோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம டால்பி டிடிஎஸ்ஸு நம்ம ஹெச்டிஎம்ஐக்காக ஹெச்டிஎம்ஐ போர்டு FT0031 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற நம்மளோட ரெகுலர் மாடல் தான். இது வந்து இதுக்கு இந்த பேக்கேஜ் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு ஸ்பீக்கர்ஸும், அதாவது ஒரு 4 இன்ச்சு ஸ்பீக்கர்ஸு, ஒரு லெஃப்ட் ரைட்டு சரவுண்டு சென்டருக்கு ஒரு 5 ஸ்பீக்கர்ஸும், சப்புக்கு பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு சப் ஊஃபரும் ஒரு பேக்கேஜாக கொடுக்குறோம். அதுக்கான இப்போ ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் பேக்கேஜோட வீடியோ போட்டிருப்பேன். சரி, இன்டீரியரில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணியிருக்கிறேன். நமக்கு வந்து கூலிங் ஃபேன் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து உள்ளேருந்து ஹீட்டை வந்து வெளியில் எக்ஸாஸ்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம வச்சுருப்போம். அதுதான் வந்து ஒரு ப்ரொசீஜரும் கூட. நம்ம இன்லெட் உள்ளே தள்ளுறோம்னாக்கா உள்ள ஹீட் வந்து உள்ளேயே தான் இருக்கும், வெளியில் எக்ஸாஸ்ட் ஆகாது. அதனால் எப்பயுமே எக்ஸாஸ்ட் மாதிரி தான் ஃபேன் வச்சுருப்போம். மற்றபடி வந்து இந்த டால்பி டிடிஎஸ் பார்த்திங்கன்னா இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். உங்களுக்கு சூப்பர் குவாலிட்டி உங்களுக்கு இருக்கும். இதிலே நீங்கள் 6 இன்ச்சு கூட யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் ஹெவி பண்ணணும். அது ஒரு செகண்ட் பேக்கேஜி. நிறைய கஸ்டமர் என்ன கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு ஃபுல் பேக்கேஜாக கொடுங்க, எங்கள்கிட்ட ஸ்பீக்கர்ஸ்லாம் எதுவும் அவைலபிள் இல்லை, நீங்களே ஃபுல்லாக கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கஸ்டமருக்கு தான் இந்த வீடியோ. அவங்க இந்த பார்த்திங்கன்னா திருப்பி நெக்ஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அது வந்து சரி டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து தெரியணுங்கிறதுக்காக, அதாவது ஆம்ப்ளிஃபையர் இன்டீரியர் தெரியணுங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இது இன்டீரியர் வியூ பாருங்கள். அவ்வளோ நீட்டாக ஒயரிங்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக க்ளீனாக பண்ணியிருப்போம். இது மாதிரி தேவை இருந்தது, ஆம்ப்ளிஃபையர் ஃபுல் பேக்கேஜ் தேவை இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.